முதல்ல ஒரு விஷயத்தை சொல்லிடுறேங்க. கேப்டன் அவர்கள் இதையெல்லாம் சொன்னாரு, உண்மை ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் நேர்காணலிலே முதல்ல அந்த விளக்கத்தை சொல்ல, நேர்காணலிலே எல்லா கட்சியிலிருந்து வந்த அத்தனை பேர்கிட்டையும் திமுகவோடு கூட்டணி வைக்கலாமா வேண்டாமா, இத்தனை சீட்டு தான் தர்றாங்க, இந்த சீட்டுக்கு போகலாமா என்று கேட்டது எதற்காக? இரண்டாவது, கேப்டன் அவர்கள் ஒரு முடிவெடுத்ததுக்கு பிறகு திமுகவுடைய முக்கிய பிரமுகரை அவருடைய இல்லத்திற்கு இவரே சென்று சந்தித்து, நான் உங்களோடு வருவதற்கு தயாராகிவிட்டேன், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், 200 நாட்கள் பொறுத்திருங்கள் என்று சொல்லிவிட்டு வந்தது உண்மையா இல்லையா? அந்த அடிப்படையிலே திமுக தலைவர் கலைஞர் அவர்களுக்கு அந்த தகவல் சொல்லப்பட்டு பலம் வலுத்துக் கொண்டிருக்கிறது, வெகு விரைவிலே கனிந்து பாலில் விழும் என்று அவர் சொன்னது அந்த அடிப்படையிலே தான். இதெல்லாம் கேப்டன் எதற்காக செய்தார் சொன்னார் என்பதற்கு அவர் விளக்கம் சொல்ல வேண்டும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இரண்டாவது, நீங்க கேட்ட கேள்விக்கிறேன். மரியாதைக்குரிய திமுக பொருளாளர் ஸ்டாலின் அவர்கள் நமக்கு நாமே பயணத்தில் வருகின்ற பொழுது சொன்னார், தெரிந்தோ தெரியாமலோ திமுகவிலே திமுக ஆட்சியிலே தவறுகள் ஏற்பட்டிருந்தால் அந்த தவறை திருத்திக் கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார். இது இரண்டாவது பாயிண்ட். மூன்றாவது பாயிண்ட், ஏற்கனவே ஜெயலலிதா மீது சொத்து குவிப்பு வழக்கு நடந்து கொண்டிருந்தது. அந்த சொத்து குவிப்பு நடந்து கொண்டிருந்த பொழுது கூட நாம் தேமுதிக அவரோடு கூட்டணி சேர்ந்தது எதற்காக? தமிழ்நாட்டு மக்களுடைய நலன். அந்த ஒன்றுதான குறிக்கோளா அன்றைக்கு இருந்தது. அதே குறிக்கோள் சேருவோம், நமக்கு பலம் இருக்கிறது. மக்களுக்கு எதிராக அதிமுக ஆட்சியில மின் கட்டணம், பால் கட்டணம், பஸ் கட்டணம் உயர்த்தப்பட்ட போது எப்படி நாம் குரல் கொடுத்தோமோ அதே போல திமுக ஆட்சியிலே தவறு ஏற்படுகின்ற பொழுது தட்டி கேட்கலாம், இதுல என்ன தவறு இருக்கிறது? இதுதான் எங்களுடைய நோக்கம். இதைத்தான் தமிழக மக்களும் எதிர்பார்க்கிறார்கள்.